Hello everyone, welcome to this session, Class 4, Computer Science and Chapter 8, Working with the Calculator, Part 5. Okay, in this session, we are going to see using the calculation history. Okay, இந்த சாப்டரில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேஷனோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கால்குலேட்டர் விண்டோவில் நிறைய கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கால்குலேஷன்ஸ்லாம் வியூ பண்ணி பார்க்குறதுக்காக இந்த கால்குலேஷன் ஹிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. ஓகே, here the calculation history keeps the tracks of all the calculations that the calculator performs in a session. Okay, இந்த calculation history எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த கால்குலேட்டர் விண்டோவில் என்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை எல்லாமே அந்த ஹிஸ்ட்ரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த கால்குலேஷன் ஹிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. செகண்ட், the calculation history keeps tracks of all the calculation that the calculator perform in a session. You can change in the values in the calculation history. ஓகே, நம்ம ஆல்ரெடி ஏதோ சம் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கால்குலேஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் கால்குலேஷனுக்கு உண்டான வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட், யூ கேன் சேஞ்ச் இன் வேல்யூஸ் இன் த கால்குலேஷன் history. While you are editing the calculation history, the result of the selected calculation is displayed in the result area. Okay, நம்ம எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த calculation history எப்படி நமக்கு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, displayed area, calculation விண்டோட டிஸ்பிளே ஏரியா, அதாவது calculator விண்டோட டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் தான் நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் ரிசல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின், while you are editing the calculation history, the result of the selected calculation is displayed in the result area. Okay, you can view the calculation history in the calculator by following these steps. Step 1. Select view and click history. Select view and click history. Let's see the calculator window. View tab click பண்ணிருக்கோம். Okay, view tab click பண்ணிருக்கோம். அதில் history அப்படின்ற ஆப்ஷனை select பண்ணிருக்கோம். Once again, step 1. Select view and click history. ஓகே, வியூ டேபை ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை செலக்ட் பண்ணியிருக்கோம், அதில் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 2. A list of calculations performed in the session will appear. ஓகே, ஹிஸ்ட்ரியை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு நிறைய கால்குலேஷன் இருக்க ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். செகண்ட், a list of calculation performed in the session will appear. Let's see the calculator window. ஓகே, வியூ டேபை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோமோ அந்த கால்குலேஷன்லாம் வியூ ஆகும். ஓகே, and step 3. Double click the calculation that you want to edit, enter the new values that you want to calculate and then press enter. ஓகே, அதில் ஏதாச்சும் ஒரு கால்குலேஷனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த கால்குலேஷன் ஹிஸ்ட்ரியில் இருக்க சம் கால்குலேஷனுக்கு ஏதோ ஒரு கால்குலேஷனுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம், வேல்யூஸை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கால்குலேஷனை மட்டும் டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னா எடிட் காமிக்கும். ஓகேவா, அந்த எடிட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூஸை போட்டுட்டு என்டர் கொடுத்தோன்னா நம்ம ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும்.
let's see the calculator window. Okay, this is a edit window. Okay students, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா calculator history, அதாவது ஆல்ரெடி நம்ம சம் calculations perform பண்ணியிருப்போம். அந்த perform பண்ண calculationனை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் அந்த perform பண்ணியிருக்க calculationனை எப்படி நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். We'll see next video. Okay, thank you.